நம்ம பாண்டிய ஸ்டோர்ல சரவணன் வந்துடும். அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க, என்னடா மயில போய் பாத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு மயில பாக்கறதுல விருப்பம் இல்ல, எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் குழந்தை விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்கள என் குழந்தை நான் பாத்துக்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா, அவ எல்லா விஷயத்துல தான் போய் சொன்னா, படிப்பு விஷயத்துல, நகை விஷயத்துல எல்லாத்துலயும் தான் போய் சொன்னா, இல்லன்னு சொல்லல. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தாலே நான் விட்டு போயிருப்பேன். ஆனா அவ எதுக்குமே டைம் கொடுக்காம உங்களை நம்ம வீட்டுல எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்தினா. ஏன் என் ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, குழந்தை குழந்தை தான் பாக்குறீங்க தவிர மயில் மயில் தான் பாக்குறீங்க தவிர என்னோட கஷ்டத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு உன் கஷ்டம் புரியுதுடா, ஒருவேளை அஞ்சலி வாழ்க்கையில வராம இருந்தா நீ மயில பத்தி யோசிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அஞ்சலி வந்தாலும் வரலனாலும் நான் மயில் வேண்டான்றதுல உறுதியா தான் இருந்திருப்பேன். ஏன் தெரியுமா, எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கும்போது நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்பவே முடிவு எடுத்ததுதான், இனிமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மீறி அவன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவளை நீங்க கொண்டு வந்து நினைச்சீங்கன்னா அதோட நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்டு அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதோட அவர் சொல்லி ரொம்ப அழுவும் போது அவங்க தம்பி வந்து சமாதானம் பண்றா, கதிர நான் அழுவாதனா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. இல்லடா கதிர, என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, எல்லாம் அவளை பத்தி தான் யோசிக்கிறாங்க, நான் என்னடா பாவம் பண்ணா, போய் சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்திருக்கா, அதே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்க அப்பா அம்மாக்கு அது ரொம்ப குற்ற உணர்ச்சி, அவர் ரொம்ப அழுவதை பத்தி இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்ததான் மீனா ஒரு ராஜா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மயிலா போய் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேக்குறாங்க. மீனா போய் பாத்துட்டு தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராஜி சொல்றாங்க, ஒருவேளை உங்க அப்பா அம்மா இல்லாம இருந்தா மயிலா ஒழுங்கா தான் இருந்திருப்பாங்க, பாவம் உங்க அப்பா அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பேசிட்டு இருக்கும்போது கோமதி வராங்க. கோமதி வந்துட்டு சரவணன் இந்த மாதிரி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ சொன்னா செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே அதுக்கு மீனா சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்ல, சரவணன் மாமா கண்டிப்பா வாழ மாட்டாரு, மயிலாக்காவும் டைவர்ஸ் கொடுக்கறதுல உறுதியா இருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்கு விருப்பம் என்னவோ அதுவே பண்ணட்டா, அதான் கரெக்டா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை அவங்க தான் பாத்துக்கணும். ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாலும் உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்துட்டே தான் இருக்கும். சோ அதனால அவங்க வாழ்க்கையில நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது, நம்ம கூட இருப்போம் அவ்வளவுதான், பட் தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அடுத்தபடியா முத்துவேல் குடும்பத்தை காட்டுறாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப மயில பத்தி அவங்க அம்மா பேசுறாங்க. இந்த பொண்ணு வாய பயமா இருக்கு, இவங்க அப்படியே விட்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, அந்த பொண்ணு தான் வாழ மாட்டேன்னு சொல்லி சரவணனும் வாழ மாட்டேன்னு உறுதியா இருக்கா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க சித்தப்பா சொல்றாரு, பண்ண பாவம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது கொண்டு முத்துவேல் சொல்றாரு, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற, அப்ப நான் என்ன பாவம் பண்ண, அப்பா என்ன பாவம் பண்ணாரு, அந்த மாதிரி பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி அதை விடுங்க, ஊர்ல இருக்கிறவங்க கல்யாணம் குடும்பம் அதை பத்தி பேசுங்க, என் பிள்ளையோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆமா மாமா, இதுக்குள்ள வந்து நீங்க அவனுக்கு ஒரு மாப்பிள பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்கு நீங்க ஊர்ல எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க, அதை நம்ம அரசியல் இருக்கலாம், அரசியல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க. சோ அதோட இந்த சீனோ முடியுது, இந்த எபிசோட முடியுது. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.